திமுக செயல் வீரர்கள் கூட்டம் காரணமாக காலி இருக்கைகளுடன் நடைபெற்ற மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானங்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. மதுரை மாநகராட்சியின் 39வது மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் நிறைவேற்றுவதற்காக 46 புதிய ஒப்பந்த சாலை உள்ளிட்ட பணிகள், அதிகாரிகள் பணியிட மாற்றங்கள் போன்றவை இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் கூட்டம் தொடங்கிய போது திமுக மாமன்ற உறுப்பினர்கள் 57 பேர் வருகை தராத நிலையில் தீர்மானம் நிறைவேற்ற தேவையான பெரும்பான்மை உறுப்பினர்கள் 33 இல்லாததால் தீர்மானங்களை நிறைவேற்ற அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதன் காரணமாக காலி இருக்கைகளுடன் மட்டுமே மாமன்ற கூட்டம் தொடங்கியதால் இது குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மேயரிடமும் ஆணையாளரிடமும் முறையிட்டனர். அப்போது மீண்டும் தீர்மானத்தை வாசிக்க முயன்றபோது கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் 46 தீர்மானங்கள் நிறைவேற்றுவது ஒத்திவைக்கப்பட்டு மாமன்ற உறுப்பினர்களின் விவாதங்கள் மட்டும் நடைபெற்றது. திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தை மாமன்ற உறுப்பினர் கூட்டம் நடைபெற்ற அதே நேரத்தில் அதே நாளில் நடத்துவது மதுரை மாநகர திமுகவில் உள்ள உட்கட்சி மோதலையும் வெளிப்படுத்தியுள்ளது.